கனம் பெற்றாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிக்க, மிக முக்கியமாக நாம் கவனிப்போம். நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. முதல்ல கவனிக்க, எல்லா சபையிலும் எல்லா ஊழியங்களிலும் இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்ன, இந்த வருஷம் அந்த ஊழியக்காரர் இந்த பாஸ்டர் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாரு என்று எல்லாரும் அலைமோதி ஓடி போகிற நாள். இந்த சர்ச்சில் என்ன சொன்னாங்க, அந்த சபையில் என்ன சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாங்க, தீர்க்கதரிசனம் சொன்னாங்க என்று எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்து காணப்படுகிற நாள். நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த வருஷம் என்ன தீர்க்க தரிசனம், இந்த மாதத்துல என்ன தீர்க்க தரிசனம், இந்த நாள்ல எனக்கு மேட்டர்ல என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக வளர்ந்துட்டோம். வருஷ துவக்கத்துல நம்முடைய மைண்ட் செட்டை கரெக்ட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியர்ல தள்ளக்கூடாது. அவங்க அனுமானிச்சு உங்க மேல எதையோ ஒண்ணு சொல்லிருக்கு நீங்க சம்மதிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்னோடு பேசணும். கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை எனக்கு இருக்கு, பைபிள் இருக்கு. அதை படிச்சு நான் தெளிவாகி இதுதான் பாதை, இதுதான் ரூட், இதுதான் சத்தியம், இதுதான் கர்த்தர் விரும்புகிற பாதை என்று அறிந்து அந்த பாதையில் நடக்க பழகும். கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு மந்திர சொல்லிக்கிட்டு அப்படி குட்டாம்புக்குள்ள ஒரு வசனத்தை அப்படி எடுத்த உடனே லாட்டரி அடிச்ச மாதிரி ஒரு லாட்டரி அடிச்சது அப்படின்னு நினைக்க கூடாது. அது தவறு. அது நம்முடைய கிறிஸ்தவத்தில் உள்ளது இல்ல, பைபிள்ல சொல்லப்பட்டது இல்ல. அதை நம்ம உடைக்கணும். அதை நம்ம மைண்ட் செட்ல வைக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார்னா அதை நிறைவேற்றுவார். இதை நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? நிறைய பேர் கணிச்சு அதை இதை சொல்லி நிறைய அலக்களிப்புக்குள்ளாக கடந்து போகிற நாட்களிலே நாம் தெளிவாக இருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை அதை நம்பி விசுவாசிப்போம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நல்ல கவனிக்க, ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டு பலாயிரக்கணக்கு வருஷம் ஆயிடுச்சு. நம்முடைய முற்பிதா அவர்தான், நம்முடைய தகப்பன் அவர்தான், நம்முடைய தகப்பனார், நம்முடைய பாட்டனார், நம்முடைய பூட்டனார், முன்னால் உள்ள முதல் தகப்பன் அவர்தான். ஆதி தகப்பனுடைய பிள்ளைகள் தான் நாம். கவனிக்கிறீங்களா? அந்த தகப்பனுடைய நாட்கள் ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு இருந்தாங்க, கர்த்தரோடு உலாவினாங்க, கர்த்தரோடு பேசினாங்க. ஒரு மகிமையான குடும்பமாக இருந்தது. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிளசண்டான தேவ பிரசன் நிறைந்த நம்ம யோசிக்க முடியாத ஒரு மேலான ஒரு குடும்ப வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் முதல் ஆதியில கொடுத்தார். பாவம் செய்த பிறகு பலாயிரக்கணக்கான வருஷங்கள் கர்த்தர் இல்லாத ஒரு மனிதனாக மாறினார். கர்த்தரால் படைக்கப்பட்டவன் கர்த்தரால் பராமரிக்கப்படல, கர்த்தரால் நடத்தப்படல, கர்த்தரால் இல்ல, அவன் ஏற்கனவே சாயலாக படைக்கப்பட்டபடியினால, கர்த்தருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டபடியினால அவனுக்கு அறிவு இருந்து ஞானம் இருந்து ஆண்டவர் அப்படியே அவரை போல படைச்சிட்டார். அந்த அறிவு வச்சு அவனுடைய திறமை வச்சு அவன் வேலை செய்ய ஆரம்பிச்சான். அவங்க பரப்புன சமுதாயம் தான் உலகம் முழுவதும் பரப்புனாங்க. 2 பேருக்கு அடுத்ததெல்லாம் கர்த்தர் இல்லாம ஆரம்பிச்சு ஆண்டவர் விட்டு விலகிட்டாங்க, தள்ளப்பட்டாங்க, சபிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் விட்டு விலகின பிறகு கர்த்தர் இல்லாத சமுதாயம் தான் உலகம் முழுவதும் பரவிட்டு, உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் கர்த்தர் இல்லாதவங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு வீடை இன்னைக்கு கட்டுகிறோம், சிறப்பா கட்டுகிறோம், நல்ல அழகான வீட்டை கட்டிட்டோம். ஒரு 50 வருஷம் நம்ம வெளியூருக்கு போயிட்டு வீட்டே பராமரிக்கிற, வீட்டே பார்க்கல, காம்பவுண்ட பார்க்கல, வீட்டுக்குள்ள காரியங்களை பார்க்கல, எதுவும் பார்க்கல. 50 வருஷம் கழிச்சு வந்தோம்னா அது வீடாக இருக்காது. அல்லேலூயா. அதனுடைய பராமரிப்பு இல்லைன்னா கெட்டு போயிடும். மனிதனை உண்டாக்கின தெய்வத்தோடு மனிதன் தொடர்பு இல்லாமல் போறதுனால மனித இருதயங்கள் கெட்டு போய், மனித சிந்தை கெட்டு போய், மனிதனுடைய எண்ணங்கள் கெட்டு போய், உலகம் முழுவதும் ஏகமாய் வழி விலகி கெட்டு போனார்கள். கெட்டு போன உலகத்தை தான் பார்க்கிறோம். கெட்டு போனவர்கள் மத்தியில் இருந்த நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே கெட்டு போனவங்க, நாமும் கெட்டு போனவங்க தான். ஆண்டவர் நம்மை அவருடைய பலாயிரம் வருஷங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறந்து விடுபட்ட தொலைந்து போன ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்த மனிதனுக்குள்ள அவர் வருகிறார். தேவனுடைய ராஜ்யம் 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவினால இந்த உலகத்துக்கு திரும்ப வந்தது.
அல்லேலூயா. அப்படி வந்த கூட்டத்துல தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்தோம், கேட்டோம், அவர் நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவரால் ரட்சிக்கப்படுகிறோம், அவரால் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆகிறோம். இப்போ நம்ம யாராக இருக்கிறோம்னா ஆதி நிலைமையில் இருந்த குடும்பங்களுக்கு, சாயலுக்கு, அந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்ம திருப்பி கொண்டு போறாரு. அதுக்கு நம்ம இருதயம் பக்குவப்படணும். அதுக்கு இந்த சத்தியத்தை நம்ம கேட்கணும். ஆதி நிலைக்கு ஏறணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆதி நிலைக்கு நம்ம போடணும். முதல்ல இருந்த குடும்பத்தினுடைய சாயலை கொடுக்க, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நமக்கு உருவாக்க, அந்த மாதிரி ஒரு மனுஷனாக சந்தோஷமும் சமாதானம் தேவனோடு கூட இருக்கும்படியாக தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த சமுதாயத்தையே ஆதியில் இருந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும். இப்ப இருக்க மைண்ட் செட் எல்லாம் இருண்ட மைண்ட் செட். இப்ப இருக்க மனதெல்லாம் கெட்டு போன மனது. உலகம் முழுவதும் அப்படிதான். அதிலிருந்து நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம மாற்றப்பட வேண்டும். அப்படி நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு புது வருஷத்துல இந்த வருஷத்தை என்ன நடத்துங்கப்பா என்று நம்பி வந்த பிள்ளைகளை பார்த்து தான் சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, கழுவப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன். இந்த ஆலய ஆராதனைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற யாராக இருந்தாலும், சத்தியத்தை கேட்கிற யாராக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன். நீங்க எந்த இடத்துலயும் இருக்கலாம். ஒரு சந்துல, ஒரு மூலையில, ஒரு பெரிய வசதியான வீட்டுல, உங்களுக்கு இருக்கிற எந்த நிலைமையாக, சிறுமையாக இருக்கலாம், ஒன்றுமில்லாத நிலைமையாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு மனதோடு கூட வாழ்க்கையில விரக்தியோட எந்த சூழல் இருந்தாலும், ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன். என் பார்வையில அவ்வளவு தேவனுடைய, நல்லா கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கு சொல்லுகிறது. நான் எப்படிப்பட்டவன் என்பதை பார்த்து அவர் சொல்லல. நாம் பாவியாக இருக்கும் போதே அவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? நம்ம எந்த நிலைமையில பெஸ்ட் நிலைமை, நல்ல சட்டையை பார்த்து, ட்ரெஸ்ஸை பார்த்து, முகத்தை பார்த்து, நம்ம லட்சணத்தை பார்த்து, நம்முடைய பணத்தை பார்த்து, நம்முடைய செல்வாக்கை பார்த்து, நம்முடைய படிப்பை பார்த்து எல்லாம் அவர் நம்மிடத்துல நீ என் பார்வைக்கு அருமையானு சொல்லல. ஆண்டவரை நேசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், இருதயத்தை அவர் கொடுத்திருக்கிறேன் சொல்லதை பார்த்து சொல்லுறார், நீ என் பார்வைக்கு அருமையான மகன், அருமையான மகள். அல்லேலூயா. இங்க இருக்க ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும், வாலிபர்களையும், குடும்ப தலைவர்களையும், குடும்ப தலைவிகளையும், வயதான பெற்றோரை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன். ஹலோ, வருஷ துவக்கத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பார்வைக்கு அருமையான மகன். அப்படி அவருடைய மனதை பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. சங்கீதங்களின் புத்தகத்துல 68ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும்படிக்கு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார். நல்லா கவனிங்க, யாரு? நம்ம பாவிகள் மட்டும் இல்ல, நம்ம பாட்டு பாவம் செய்துட்டு இருந்தவங்க மட்டுமல்ல, தேவனுக்கு துரோகிகள். ஹலோ, ஒரு மாதிரி நம்ம கேட்கிறோம் சத்தியத்தை. நம்ம யாரு? நம்மிடத்துல ஆண்டவர் சொல்லுகிற, உன் மேல பிரிய வச்சிருக்க, நீ எனக்கு விலையேறப்பட்டவன், நீ எனக்கு அருமையானவன். அருமையானவன் ஏசு எப்படிப்பட்டவங்கள்ட்ட சொல்றாருன்னா, தேவனுக்கு துரோகியா இருந்தவங்கள்ட்ட சொல்றாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரன் மரணம். கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். நாம் யாருக்கு சத்துரு? தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். அப்படி இருந்த நம்மளை தான் அவர் நேசிக்கிறார். எனக்கு பிள்ளை இன்ன இடத்துல இன்னும் ஒரு மகன் இருக்கிறான், இன்ன இடத்துல இன்னொருடைய குடும்பம் ஒண்ணு இருக்கு. என் குடும்பம் என் பார்வைக்கு அருமையான குடும்பம். எவ்வளவு துரோகம் பண்றாங்க, எவ்வளவு சத்துருவா நடக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளையை, அந்த மகனை நான் அதிகமாக நேசிக்கிறேன். எந்த மூலையில இன்றைக்கு இருந்திருக்கலாம், நீ எந்த சூழ்நிலையில் கடந்து போகலாம்,
யார் கருதாத ஒரு இடத்தில் நீங்க இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வையில் இருக்கிறாய், உன்னை நான் பார்த்துட்டே இருக்கிறேன், உன்னை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். யாரை பார்த்து சொல்றார்? துரோகிகளையும் சத்துருக்களை, தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன், அருமையானவன். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவனுடைய அன்பை பாருங்க, தேவனுடைய இருதயத்தை பாருங்க, தேவனுடைய மனது, தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இங்க இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நிலை பெயரக்கூடிய காரியங்கள், நிலை பெயராத காரியங்கள். நிலை பெறக்கூடியது மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெறும். நம்ம பெரிய பெரிய மலைகளை பார்க்கிறோம், இதெல்லாம் நிலை பெறக்கூடிய காரியங்கள். நிலை பெறாத ரெண்டு இருக்கு. ஒன்று ஆண்டுடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபையினால தான் நிக்கிறோம். கிருபை விலகவே விலகாது. எது உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பு வச்சிருக்கார் பாருங்க. இப்படி தேவனுக்கு சத்துருக்களாக வாழ்கிற பிள்ளைகள் மேல தேவன் வைத்திருக்கிற அன்பு சொல்லுகிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த ஆண்டுல என்னுடைய கிருபை உன்னை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு விலகவே விலகாது. இரண்டாவது சொல்கிறார், உன்மேல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. இந்த வருஷத்துல சொல்லுகிறார், உன் மேல ஒரு பெரிய உடன்படிக்கை வச்சிருக்கிறேன், அது சமாதான உடன்படிக்கை. ஹலோ, நம்ம நல்லவங்க, நம்ம ஸ்டேட்டஸ்ல கரெக்டா இருந்து நம்ம இடத்துல உடன்படிக்கை பண்ணல, சத்துருக்களா இருந்தோ நம்ம இடத்துல வலிய வந்து உங்கள்கிட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, டாப்ல 2 லெட்டர் எழுதுறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தை உடன்படிக்கை நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு கீழே எழுதுற இப்படிக்கு மனதுருக்கும் தெய்வம். அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவருடைய மனது சொல்லுகிறது, அவருடைய இருதயம் உங்களை மேல என் மேல வச்சு என்ன சொல்ல, மனதுருகிற தெய்வம்னா உன் மேல மனதாக இருக்கிற, மனதுருகிற உன் நிலைமைகள், உன்னை பற்றி பார்த்து கொண்டிருக்கிற காரியம் மனதுருக்கம். என் ஆண்டவருடைய மனதுருக்கம் உங்க மேல இருக்கு. காலையில் இந்த வருஷத்துல நினைவு கொள்வோம், மனதுல பதிச்சுவோம், என் மேல மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டவர், என் அருமையாக பார்க்கிற ஆண்டவர். எவ்வளவு ஒரு மாதிரி நடந்த போதும், என்ன ஆண்டவர் பிரியமில்லாம நடந்தும் என் மேல ஒரு மனதுருக்க ஆண்டவருக்கு இருக்கு. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 31:20. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன். ஹலோ, இங்க இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, அந்த பிள்ளைகளே கவனிக்கிறீங்க, நீ எனக்கு அருமையான குமாரன், அருமையான குமாரத்தி. தேவனுடைய இருதயத்தை பாருங்க, தேவனுடைய அவருடைய மன விருப்பங்களை பாருங்க, எப்படிப்பட்டவர் பாருங்க. நம்ம போல இல்ல, நமக்கு சின்ன ஒண்ணு பிடிக்கலனால முகத்தை திருப்பிடுவோம், பேச்சுல பிடிக்கலனாலே மாத்திடுவோம். அவர் பண்றதே சரியில்லை அப்படின்னு. ஆனா ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு மோசமா கேடு கெட்டவங்களா எப்படி இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு அருமையான குமாரன். வாசிங்க, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. ஹலோ, நீ என் பிள்ளை, அருமையான பிள்ளை, விசுவாசிக்கிற, என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீ அருமையான பிள்ளை அல்லவோ. உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிற, எப்போதும் உன் மேல ஒரு நினைவு எனக்கு இருக்கு. வருஷ துவக்கத்தில் ஆண்டவர் சொல்ல, உன் மேல எனக்கு ஒரு நினைவு இருக்கிறது, நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். என் மகனுடைய நிலைமை, என் மகளுடைய நிலைமை, எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்பதெல்லாம் எனக்கு என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். வாசிப்போம். என் உள்ளம் உனக்காக கொதிக்குது, கொதிச்சு கொந்தளிச்சிட்டு இருக்கு. ஐயோ, என் மகன், என் மகள், என் உள்ளம் உனக்காக கொதிக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பு தேவ பிள்ளைகள் கவனிப்போம். உங்க மேல இருதயம் வச்சிருக்கிற ஆண்டவர், உங்க மேல மனதுருக்கம் உள்ள தேவன், நீ என் பார்வைக்கு அருமையானவன் என்று சொல்லுகிறார். வேற யார் வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும் உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன், உன்னதமானவர்,
பரலோக பிதா, அல்லேலூயா. எந்த அக்கிரமங்கள் செய்தோ, எந்த பாவங்கள் செய்தோ, எந்த துரோகங்கள் பண்ணி, எந்த சத்துருவாக நடந்து கூட அவர் நீ என் மகன், நீ என் மகள் என்று சொல்கிறாரே, இருதயத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட இடத்துல நல்லா கவனிங்க. உருக்கமாக என்ன சொல்லணும்னா, நான் உருக்கமாய் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். உனக்காக என் உள்ளம் கொதிக்கும். உன் நிலைமை பார்த்து, என் உள்ளம் உன் பரிதாபங்களை பார்த்து, உன் நிலைமை சிறுமைகளை பார்த்து, ஒரு குழந்தை போல இப்படி இருக்கிறியேன்னு சொல்லி, உன் நிலைமையில எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, உன் வாழ்க்கை கட்டப்படும் சொல்லி என் உள்ளம் உனக்காக கொதிக்கிறது மட்டும் இல்ல, கண்டிப்பா உனக்கான உனக்கு உருக்கமாக இறங்குவேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வருஷத்தில் அருமையானவர்களே, இந்த வருஷம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம எல்லாருக்கும் மிக முக்கியமான நோக்கங்களை, திட்டங்களை, நல்ல விஷன், தரிசனங்களை கொடுக்கும். எப்படி தேவனுடைய பிள்ளையாக இருந்து இந்த வருஷம் கனமான வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு வழிநடத்தலை கர்த்தர் வார்த்தையினாலே கொடுப்பார். நல்ல கவனிங்க. இந்த நாட்கள் நம்ம பைபிள் இருக்க பெரிய காரியம். நம்ம பைபிளை நிறைய பேர் வைக்கிறதே இல்லை, படிக்கிறதே இல்லை, ஏதோ ஒரு கதையா வச்சுப்போம். இந்த பைபிள் ஒரு மனுஷனுக்கு தரிசனம் கொடுக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை, ஒரு குழந்தையை தரிசனத்தை கொடுக்கும், திட்டங்களை கொடுக்கும், நோக்கங்களை கொடுக்கும். வாழ்க்கை எதற்காக பிறந்தேன், எதற்காக நான் படைக்கப்பட்ட, ஏன் ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக, ஒரு குழந்தையாக இந்த வயதில் நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னா, தேவன் உங்கள் மேல ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான் இந்த வருஷத்துல நம் மீது விளங்கும். ஆமென் சொல்லுவோமா? இந்த வருஷம் அநேகருக்கு தரிசனங்கள் உண்டாகும், திட்டங்கள் வரும், நோக்கங்கள் வரும், தெளிவு வரும். ஏன் இந்த அறிவை கொடுத்தார், ஏன் இந்த திறமை கொடுத்தார், ஏன் இந்த தாளந்தை கொடுத்தார், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற மனதை கொடுத்தார் என்றால், தேவன் அதை ஒரு திட்டம் வச்சிருக்கார். அதை இன்று கண்டுபிடிக்க, இன்று முதல் கண்டுபிடிக்க தேவன் கிருபை செய்வார். நீ என் அருமையான பிள்ளை, இதுவரைக்கும் அப்படி இல்ல, நான் இந்த வருஷம் கனம் பண்ண போறேன். என்ன கனம் பண்ணுவேன்? உனக்கு முதல்ல வாழ்க்கையில உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தருவேன். ஆமென் சொல்லுவோமா? நிறைய பேர் திட்டம் இல்ல, நிறைய பேருக்கு நோக்கம் இல்ல, நிறைய பேருக்கு தரிசனம் இல்லாமல் வாழ்கிறாங்க. ஏதோ வாழ்றோம், ஏதோ நோக்கம், ஏதோ வாழ்றோம், அடிச்சுக்கிறோம், முடிச்சுக்கிறோம், உருட்டுறோம், புரட்டுறோம், அப்படி இப்படி எல்லாம் வாழ்றோம். இது பழைய வாழ்க்கை. ஆண்டவர் இந்த வருஷம், இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால வந்த அந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிக தெளிவான காரியங்கள். இந்த வருஷம் ஏன் நான் பிறந்திருக்கிறேன், என்ன குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் சொல்லுவோமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன். கவனிக்கிறீங்களா? நான் உங்க மேல வச்சிருக்கிற நினைவு, என்னுடைய பிளான். இதுவரைக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் பிளான் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அநேக குடும்பங்களில ஆண்களுக்கு, பெண்களுக்கு பிளான், தேவ திட்டம், காட்ஸ் பிளான் கிடையாது. அது இந்த வருஷம் கர்த்தர் கனம் பண்ணி ஒவ்வொரு சபையினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தரிசனங்களை கொடுப்பார், கர்த்தர் திட்டங்களை கொடுப்பார், நோக்கங்களை கொடுப்பார். ஏன் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்பதற்கு கர்த்தர் அர்த்தமுள்ள ஒரு காரியத்தை நமக்குள் உருவாக்குவார். ஆமென் சொல்லுவோமா? அதுதான் காரணம். இந்த சபை குறித்தான ஒரு பெரிய பாரம், எல்லாம் இயலாம கஷ்டப்பட்டு அப்படி இப்படிமா விழுந்து கிடக்கிற குடும்பம். என் குடும்பத்துக்கு என்னப்பா சொல்றீங்க? நான் கனம் பண்ணுவேன். எப்படியப்பா கனம் பண்ணுவீங்க? எப்படியப்பா கனம் பண்ணுவீங்க? கர்த்தருடைய வார்த்தை இந்த வருஷம் அநேகரை உருவாக்கும். அல்லேலூயா. நல்ல தெளிவாக, திடமாக அநேகர் உருவாகுவாங்க. இந்த வருஷம் அநேக குடும்பங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கட்டப்படுவாங்க. தனி நபர்கள் கட்டப்படுவாங்க. தொழில்கள், வேலைகள் ஆசீர்வாதமாக மாறிவிடும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வருஷம் நான் கொடுக்க போறேன். நான் கனம் பண்ணுவேன்.
கனமாக கொண்டு வருவேன் என் பிள்ளைகளை. இதுவரைக்கும் கனவீனமாக இருந்தாங்க, இதுவரைக்கும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டாங்க, தள்ளப்பட்டாங்க. எந்த வயதாக இருந்தாலும் கர்த்தரை கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீ கனம் பண்ணப்படுவாய். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, தேவன் உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. ஒரு மனுஷனுக்கு யாருக்கு ஒருத்தருக்கோ ஒரு நல்ல நோக்கம் இல்ல, நல்ல தரிசனம் இல்ல, ஒரு பையனா இருக்கட்டும், ஒரு பிள்ளையா இருக்கட்டும், ஒரு வாலிபனாக இருக்கட்டும், ஒரு தாய், ஒரு தகப்பன் நோக்கம் இல்லாம வீட்டுல இருக்கிறாங்கன்னா, தரிசனம் இல்லைன்னா சீர்கெட்டு போவாங்க. இந்த வருஷம் என் சபையில் அத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கேட்கிற பிள்ளைகள் முதல் குழந்தைகள் முதல் வாலிபர்கள், பெற்றோர்கள், கணவர்கள், மனைவிகள், வீட்டில் இருக்க அத்தனை பேருக்குள்ளும் பெரியவர்களுக்குள்ளும் ஒரு தரிசனம் திட்டம் தேவன் இந்த வருஷம் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மன தெளிவு உண்டாகும். நான் எதுக்கு படைக்கப்பட்டேன், ஏன் இந்த உலகத்தில் வாழுகிறேன், எந்த நோக்கத்தோடு வாழ்வீங்க, ஒரு பிரிஸ்காக மாறுவீங்க. காலையில் எழும்பும் போது ஒரு தெளிவு நமக்குள்ளாக இருக்கும். ஒரு மாதிரி சொரிஞ்சிட்டு எழும்ப மாட்டோம், படுக்கையில புரண்டுட்டு இருக்க மாட்டோம், வீட்டுக்குள்ள அரைச்சிட்டு இருக்க மாட்டோம், வெட்டி ஆபீசரா இருக்க மாட்டோம், வீண் அலுவலராக இருக்க மாட்டோம். தெளிவு. ஏன்னா எனக்குள்ள தரிசனம் வந்துருச்சு, எனக்குள்ள தேவன் திட்டத்தை வச்சுட்டாரு, இந்த அறிவை ஏன் கொடுத்தாரு, இந்த திறமை ஏன் கொடுத்தாருன்னு சொல்லி இந்த நோக்கத்துக்குள்ளாக நான் ஓட ஆரம்பிச்சிடறேன். அதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. நம்முடைய மைண்ட் செட்ல, மென்டாலிட்டியில மாற்றம் வந்துரும். இருண்டு கிடந்த மனநிலை மாற ஆரம்பிச்சிடும். பாருங்க, பல வருஷங்கள், பல ஆயிரம் வருஷங்கள் கடவுள் இல்லாம பல ஆயிரம் வருஷங்கள் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்த பிறகும், இயேசு கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன பிறகும் கிறிஸ்து இல்லாம வாழுகிறோம், கிறிஸ்து சத்தியம் இல்லாம வாழுகிறோம். கிறிஸ்து வந்த நோக்கம் நம்ம இழந்து கிறிஸ்துவ பேர்ல சும்மா பாடிட்டு ஆடிட்டு போயிட்டு இருக்கோம். நல்லா கவனிக்கிறீங்க. என்ன நடக்கும்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள திடத்த மன தெளிவ, நல்ல விஸ்தாரமான அகலமான தரிசனமான திட்டங்களை கர்த்தர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் நீங்க ஆற்றல் உள்ளவங்களா, படைக்கிறவங்க மாறுவீங்க, ஜெயிக்கிறவங்களா மாறுவீங்க. இந்த உலகத்தில் நீங்க நல்ல வல்லமையுள்ள சத்தம் உள்ளவர்களாக மாறுவீங்க. அதை கர்த்தர் நம்முடைய சபையில கொடுக்கின்றார். பாருங்க, இருண்ட காலங்கள், கர்த்தர் இல்லாம ஏசப்பா வர்றது முந்தின காலத்துல யோசேப்பு எத்தனையோ காலங்களுக்கு முன்னால, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால பிறந்தவர் தான் யோசேப்பு. இந்த பையன்கிட்ட சொல்றாரு, அன்னைக்கு அவனுக்கு பைபிள் கிடையாது. அவனுக்கு பைபிள் இது போல நம்ம கையில இருக்க மாதிரி பைபிள் இல்ல, படிச்சாலும் தெரிஞ்சுக்கலாம். இல்ல, படிச்சா தரிசனம் கிடைச்சிடும். பைபிளை வாசித்து தியானித்து படிக்கிறவங்களுக்கு தரிசன நோக்கம் வந்துடும், வாழ்க்கை நோக்கம். இப்ப இவனுக்கு அது கிடையாது, இப்படிப்பட்ட போதம் கிடையாது, பிரசங்கம் கிடையாது யோசேப்புக்கு, யூத் மீட்சி கிடையாது யோசேப்புக்கு. சின்ன பையன் வாலிபன், யூத் மீட்சி கிடையாது, கவுன்சிலிங் கிடையாது, எந்த வழிநடத்தலும் கிடையாது. அவனுக்கு ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லணும், உன் மேல ஒரு தரிசனம் வச்சிருக்கேன். பாருங்க, அந்த நாட்கள் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவனுக்கு சொப்பனத்துல காட்டுறாரு. இதை நீங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். முதல்ல ஒரு சொப்பனத்துல காட்டுறாரு. முதல் சொப்பனம் அவன் பார்க்கிறான், இவனுக்கு அரிக்கட்டு நிமிர்ந்து நிக்குது, 11 அரிக்கட்டு வணங்கி நிக்குது. அப்படியே பார்க்கிறான், புரியுது, நான் ஏதோ உயர்த்தப்பட போறேன், நான் உயரமான இடத்துக்கு போக போறேன், கடவுள் என்ன நல்ல உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போற மாதிரி ஒரு தரிசனத்தை காட்டுறாரு, சொப்பனத்தை காட்டுறாரு. அப்படி நினைக்கிறான். 11 அண்ணமார் நினைக்கிறான், சுத்தி என் பிரதர்ஸ் எல்லாம் வணங்கி நிற்கிற ஒரு நாள் வரப்போகுது. ஆண்டவர் இன்னும் அவனை நல்ல தெளிவுபடுத்திட்டு 2ஆம் சொப்பனத்தை கொடுக்கிறார். 2ஆம் சொப்பனம் என்னன்னா, அதே அதிகாரத்தை தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அதை பார்க்க முடியும். 9ஆம் வசனத்துல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை சுத்தி வணங்கி நின்றுச்சான். முதல்ல கேட்டோன்னு அண்ணமார் கொதிச்சுட்டான், டேய் உனக்கு எவ்வளவுடா இருக்கணும் பொறாம. அதான் அந்தகாரப்பட்ட இருதயம், பழைய இருதயம், அந்தகாரப்பட்ட இருதயம், இருளான இருதயம், கடினமான இருதயம், உணர்வில்லாத இருதயம். அந்த இருதயம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா பொறாமப்படுவாங்க. தம்பி இப்படி இன்னும் ஒரு உயர்வு ஆண்டு காட்டுறாரு,
அப்படின்னு அவங்க சந்தோஷப்படல. இந்த பூமியில யாரெல்லாம் உயர்வு பெறுகிறார்களோ அவங்களை பார்த்து சொந்த குடும்பமோ மற்றவங்களோ பொறாமதப்படுறாங்க. ஏன்னா அவங்க இருதயம் மாற்றப்படல. சந்தோஷப்பட வேண்டிய செய்தி. ஒரு குடும்பம் முன்னேற சந்தோஷப்படணும். பாரு அவங்கள பாரு இவங்கள பாரு சொல்றாங்கன்னா இருதயம் இன்னும் கிறிஸ்துக்குள்ள வந்து மாற்றப்படல. அன்னைக்கு இருந்த இருதயம் யோசேப்பு பிரதேசத்துக்கு இருக்கு பழைய இருதயம். அவங்க எல்லாரும் பொறாம கொண்டு அவனை பகைக்கிறாங்க. அப்பாவை கடித்து கொள்றாரு. என்னடா நானும் அம்மா வந்து உன்னை வணங்குவோமா? அண்ணமார்கள் வந்து வணங்குவாங்களா? மரியாதை என்ன அனுப்பி வச்சுட்டார், கடித்து கொண்டார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த சொப்பனம் கண்ட நாள்ல இருந்து யோசேப்புக்கு மற்ற அண்ணமாரை விட மனசு மாறிடுச்சு, சுவாபம் மாறிடுச்சு, எண்ணம் மாறிடுச்சு, நினைவு மாறிடுச்சு, மென்டாலிட்டி மாறிடுச்சு, மைண்ட் செட் மாறிடுச்சு. ஒரு நோக்கமுள்ள ஒரு நல்ல திட்டமுள்ள ஒரு மனுஷனுடைய மென்டாலிட்டி மாறிடும். தரிசனமற்றவர்கள் நோக்கம் இல்லாம வாழுகிறவங்க தான் ஒரு மோசமான ஒரு பரிதாபமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க. நம்ம உருவாக்க மாட்டோம். இந்த வருஷம் நான் கனம் பண்ணுவேன். எல்லாருக்குள்ள, எல்லா வீட்டுக்குள்ளும், எல்லா குடும்பத்துக்குள்ளும், எல்லா வயதான பெற்றோர்கள், கணவர்மார், மனைவிமார், பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு தரிசனம் உண்டாகும். இந்த வருஷம் பழைய வருஷத்து போல இருக்காது. சபையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க ஒருத்தர் இருக்க முடியாது. ஆனலாயிருவீங்க, அக்னியாக மாறிடுவீங்க. நான் இப்படித்தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. நான் இப்படித்தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது என்ன முடிவு நமக்குள் வந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் அதைத்தான் கர்த்தர் நமக்குள் தரப்போகிறார். நான் உன்னை கனம் பண்ணுவேன், நீ கனம் பெற்றவன், நீ என் பார்வைக்கு அருமையான உன்னை நான் எந்த நிலைமையில வைக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார். கவனிக்க, யோசிப்பு 2 சொப்பனம் கட்டுச்சான், அண்ணமார்ல பகைச்சுட்டான், கொல்லணும் திட்டமிட்டு குழியில தூக்கி போட்டாங்க. நமக்கு தெரியும். இப்ப பாருங்க, குழியில தூக்கி போட்ட செகண்ட்ல ஆண்டவர் குழியில தூக்கி எடுக்கிறார். ஒரு பால் எடுத்துட்டு நல்லா பம்ப் பண்ணி நேர அடைச்சிட்டு தண்ணிக்கு அடியில கொண்டு வச்சுட்டு உங்க கை எடுக்கிற முன்னால பால் மேல வரும். ஏன்னா பால்ல காத்தடைச்சது. ஒரு மனுஷனுக்குள்ள தரிசனம் மட்டும் இருந்துன்னா உன் கீழே இருக்க மாட்டான், உன் குழியில் இருக்க மாட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய தலைமுறை, நம்முடைய எதிர்காலம் இனி குழியில் இருக்காது, படுகுழியில் இருக்க மாட்டோம். ஏன்னா கர்த்தர் திட்டங்களை கொடுக்கிறார், நோக்கங்களை கொடுக்கிறார். உலகத்துல நீ என்ன பண்ணணும், எந்த மாதிரி நீ போகணும், எந்த வேலைக்கு வரணும், எந்த எதிர்காலம் உனக்கு வேண்டும் என்று தேவன் உனக்குள்ள பெரிய காரியங்களை வைக்கிறதுனால நீ குழியில படுத்திருக்கவே மாட்ட, எழும்பிடுவ, வெளியே வந்துருவா. அல்லேலூயா. யார் உன்னை குழியில தூக்கி போட்டாலும் சரி, எந்த நிலைமையும் உங்களையும் என்னை குழியில போட்டாலும் சரி, நம்ம அங்க இருக்க மாட்டோம், நம்ம வெளியே வந்துருவோம். என் சபைக்கு இந்த வார்த்தை கேட்க என் ஜனங்களுக்கு கர்த்தர் அதை சொல்லுகிறார். நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கபடிதான் உனக்கு அந்த கரத்தை கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அருமையானவர்களே, அங்க குழியிலிருந்து எடுத்து வித்துட்டாங்க. நமக்கு தெரியும் யோசேப்பு சம்பவம். வித்துட்டாங்க. வித்து போன இடத்துல போத்திபார் வீட்டுல போய் கொண்டு வித்துட்டாங்க. போத்திபார் வீடுன்னா அங்குள்ள ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறான். நம்ம ஏதோ வீட்டுல வேலைக்காரன் அப்படின்னு நினைக்காதீங்க. வீடு மட்டும் இல்ல, அவனுக்கு ஏகப்பட்ட தோட்டங்கள், ஏகப்பட்ட சொத்துகள், ஏகப்பட்ட கம்பெனிகள், பல அமைப்பு அவனுக்கு இருக்கு. இப்ப இருக்க மந்திரிமார்களை பாக்குறீங்கல்ல, என்னென்ன வச்சிருக்காங்க. அது போல இவனுக்கு ஏகப்பட்டது இருக்கு. அதுல வேலைக்காரனை கொண்டு போட்டாங்க அடிமையாட்டு. அவன் அங்க போன இடத்துல அவனுக்குள்ள தரிசனம் இருந்தபடினால அவனுக்குள்ள அறிவு, அவனுக்குள்ள திறமை, அவனுக்குள்ள தாளந்து, அவனுக்குள்ள ஞானம், அவனுக்குள்ள இருந்த ஆற்றல், இதெல்லாம் சேர்த்து அங்க திறம்பட வேலை செய்கிறான், உருவாக்குறான், பயங்கரமா வேலை பார்க்கிறான். வேலை பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் பாக்குறாரு, அந்த எஜமான் பாக்குற போத்திபார் அவனை வேலைக்காரங்களுக்கெல்லாம், வீட்டுக்கெல்லாம், தோட்டத்துக்கெல்லாம், கம்பெனிக்கெல்லாம் முதலாளி, எனக்கு அடுத்து நீதான் இந்த வீட்டுல, இந்த என்னுடைய சொத்துக்கள்ல, என்னுடைய கம்பெனியில என் மனைவி, என்னையும் என் மனைவிக்கு அடுத்து நீதான் எல்லாம், நீ இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் நீதான் அதிகாரி, ஒய்ஃப் தான் எனக்கு மட்டும், இதெல்லாம் சொல்லி பக்காவா செட் பண்ணிட்டான்.
இவனுக்கு தலைமையில் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. போத்திபார் வளர்றாரு. போத்திபாருடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு. கம்பெனி, அவருடைய நிலங்கள் எல்லாம் பலன் பயங்கரமா இருக்கு. ஏன்னா இவன் திட்டமிடுறான். ஒண்ணும் இல்லாம இருக்கிற இடம் எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி அதை பண்ணு இதை பண்ணு எல்லாத்தையும் எடுத்து விடுறான். பயங்கரமா டெவலப் ஆகுது. டெவலப்மெண்ட்ஸ் எப்படி வருதுன்னா தரிசனம் உள்ளவருக்கு வரும். வீட்டுல டெவலப்மெண்ட் எப்படி வரும், வேலையில எப்படி வரும், படிப்புல எப்படி வரும், தரிசனம் நோக்கம் இல்லைன்னா அவனுக்கு ஒண்ணும் வராது. பிளானே இருக்காது, பேட் இருக்கும். இந்த வருஷம் கர்த்தர் கனமணி திட்டங்களை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு பாருங்க. யோசித்து இதெல்லாம் பண்ண பிறகு அடுத்த சோதனை வருது பாருங்க. போத்திபாருடைய மனைவி இவனை இச்சித்து இழுக்கிறார். பைபிள்ல சொல்லப்படுது பாருங்க, இச்சித்து இழுக்கிறார். இவன் தரிசனம் உள்ளவன். நல்லா கவனிக்கிறீங்க. சுவாபம் மாறிட்டு, குணம் மாறிட்டு, எண்ணங்கள் மாறிட்டு, சிந்தனை மாறிட்டு, அல்பத்தனமான காரியங்கள சில்லறத்தனமான காரியங்களை விட்டு விலகிட்டான். அருவருக்கிறான். நான் ஒரு தரிசனத்தோட போயிட்டு இருக்கிறேன். என் இந்த உலகத்தில் எந்த பாவம் மேற்கொள்ளாது முடிவெடுக்கிறான். பரிசுத்தமா இருப்பேன் முடிவெடுக்கிறான். அவன் ஜெயிக்கிறான். நம்ம சபையில இருக்க ஒழுங்கியவர்கள் ஒழுக்க கேட்டுக்கலாம் கர்த்தர் இந்த வருஷத்துல தூக்கி வீச வைப்பான். ஹalleluya. அநேகர் திருந்துவாங்க, அநேகர் மாறுவாங்க. பழைய மைண்ட் செட் எல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்குள்ள நல்ல திடப்பட்டு கர்த்தர் வார்த்தையினால் வளர்க்கப்படுவாங்க. அநேக பாவங்கள் விட்டு விலகும். இந்த வருஷம் தேவன் நம்முடைய சபைக்குள்ளாக அசைவாடுவார். குடும்பங்கள்ல தனிநபர்களுடைய ஜீவியத்துல அசைவாடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இதை கர்த்தர் நமக்கு செய்கிற கர்த்தருடைய வார்த்தை செய்யும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அதை நிறைவேற்றும். ஆமென். இப்ப பாருங்க, பிடிச்சு இழுத்தா இவன் தட்டி விலகி ஓடிட்டான். கதையை அப்படியே வழக்கி அடிச்சு திருப்பிட்டான். இது நமக்குள்ளே நடக்கும். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளை மாற்றப்பட்ட இருதயத்தோட தான் வாழணும். இந்த வழக்கி அடியெல்லாம் இருக்கக்கூடாது, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, புரட்டெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? கண்ட ஞான் பேச மாட்டான், அடுத்தவங்களுக்குள்ள போக மாட்டான், அடுத்த குறைய பார்க்க மாட்டான். அல்லேலூயா. தரிசனம் உள்ள வீட்டுல உட்கார மாட்டான். உட்கார்ந்துட்டு அவனா இவளா அங்க இங்க அங்கங்க அலமோதி போன் அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி சீரழிக்க மாட்டான். அசிங்கமான பேச்சுகள் வராது, மோசமான கிரியை வராது. நோக்கம் இருக்கிறது. ஹalleluya. சத்தமா சொல்லுவோமா? சினிமா பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு வீணான பேச்சுல பேசி அரட்டை அடிச்சு சோம்பல்தனத்துல தூங்கிட்டு இருக்க மாட்டான். தூங்கி 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 உடம்பு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்கு சொல்ல மாட்டான். தரிசனம். நான் உழைப்புல இருக்கிறேன், நான் தரிசனத்துல இருக்கேன், நான் படிப்புல இருக்கேன், நான் வேலையில இருக்கிறேன், நான் அதுக்காக ஓடுறேன், இதுக்காக ஓடுறேன். எனக்கு இந்த வெட்டி வேலை இருக்காது, அந்த கூட்டம் எனக்கு இல்ல, அந்த மோசமோ கிரியல் இல்ல, வீண் அளப்பு இல்ல, வீண் கிரவுண்ட் இல்ல, எல்லாம் மாறி போகும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். புதிய மாற்றம். இந்த வருஷத்துல 2021 நான் கனம் பண்ணுவேன். என் குடும்பங்களை, என் பிள்ளைகளை கனம் பண்ணுவேன். யாரெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை இல்லையோ கர்த்தர் அவர்களுக்குள்ள நோக்கங்களை உருவாக்குவேன் என்று கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு சொல்லுகிறார். ஹalleluya. வீடுகளை கால் மேல கால் போட்டுட்டு அடுத்த ஒண்ணுமே நமக்கு பண்ண முடியல. எதையோ ஒண்ணு பண்றதில்ல, எதையோ ஒண்ணு பண்றதில்ல. ஒரு வேலையில ஒரு அர்த்தத்தோட வேலை செய்யறது இல்ல, ஒரு தொழில ஒரு படிப்புல நல்ல தெளிவாகி இருக்கிறது. இந்த வருஷம் என் சபை மக்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு. அல்லேலூயா. அநேக நோக்கங்கள் வேற எங்கெல்லாம் மைண்ட் செட் பிக்ஸ் பண்ணப்பட்ட எல்லாம் கர்த்தருக்கு நேரா திரும்பி, வார்த்தைகளுக்கு நேரா திரும்பி ஒரு ஒழுக்கம், ஒரு சபையோட பெரிய மாற்றம் கர்த்தர் கொடுக்கிறார். யோசிப்பு அந்த தரிசனத்தை இருந்த அப்படின்னால பெண்ணை விட்டு ஓடுகிறான். ஓடி என்ன நடந்தது அப்படின்னா, நடந்தது என்னன்னா அவன் குற்றம் சாட்டப்பட்டான், ஜெயில போட்டான். வீண் பழி சுமத்தினாலும் அவன் ஜெயில போயிட்டான். ஜெயில போனாலும் தரிசனம் உள்ளவன் கவனிக்கிறீங்களா? எந்த சூழலில் கடந்து சென்றாலும் கர்த்தருடைய பிள்ளை உனக்குள்ள தரிசனத்தை நிறைவேற்ற, திட்டங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்கிறார். தரிசனத்தை அங்க நிறைவேற்றுகிறான். ஜெயில போன பிறகு ஒரு சோடையாட்டு ஒரு பக்கமா ஐயோ ஜெயில விழுந்துட்டுனே ஆண்டவர் அப்படிலாம் இல்ல, அங்க போய் பக்காவா பண்றான். ஜெயிலர்கள் பார்க்கிறான், இவங்க கேரக்டர் பயங்கரமா இருக்கு. ஒரு ஜெயில் கைதி அவங்களுக்கு கேரக்டர் டாப்பா இருக்கு, டாப் கிளாஸ்.
அவன் ஜென்டில்னஸ் பார், அவன் பிஹேவியரை பார். அப்படி எல்லாம் பார்த்துட்டு அவன் நடக்க அங்க உள்ள ஜெயில உள்ள வேலைகள்லாம் பண்ணதை பார்த்துட்டு ஜெயிலுக்கு அதிகாரியா போட்டான். அவன் ஜெயில் அதிகாரி, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற பொறுப்பு இவன் கையில வந்துச்சு. ஏன்னா அவனுடைய ஆற்றல், அவனுடைய படைப்பு, அவனுக்குள்ள இந்த திறமை அதெல்லாம் பண்ணி உருவாக்குது. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறான். கர்த்தருடைய பிள்ளை எந்த இடத்துல படிச்சாலும் எந்த இடத்துல வாழ்ந்தாலும் ஒரு மாற்றத்தை சமுதாயத்துல குடும்பத்துல உருவாக்க வேண்டும், உருவாக்கணும். யார் அந்த இடத்துல இருக்கா? அந்த ஆபீசர் யாரு? அந்த மேனேஜர் யாரு? அந்த கடைக்காரர் யாரு? அந்த தொழில் செய்கிறவர் யாரு? அந்த வேலையா அந்த ஸ்டாஃப் யாரு என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட், ஒரு பெரிய மாற்றம். தரிசனத்தோடு வேலை செய்கிறது, தரிசனம் உள்ள சபையாக, தரிசனத்தோடு வேலை பார்க்கிற, தரிசனத்தோடு படிக்கிற, தரிசனம் இல்லாத இடத்துல தரிசனம் உண்டாகிற மக்களாக கர்த்தர் இந்த வருஷம் மாற்றுகிறார். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுவோமே, கர்த்தர் நாம மகிமைப்படுத்தி சொல்லுவோமே. ஹல்லேலூயா! நல்ல கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். அந்த 2 பேரு கூட இருந்தவங்க 2 பேர் சொப்பனம் காண்றான். சொல்றாரு, மூணு நாளையில உன் தலை துண்டிக்கப்படும், 3 நாளையில கர்த்தர் உன்னை உயர்த்துவார், நீ அங்க அரண்மனையில உயர்ந்த பதவிக்கு போயிருந்த. அரண்மனையில் இருந்து வந்தா இந்த 2 பேர். இப்ப அது போல நடந்துச்சு. ஒரு தலையை எடுத்துட்டாங்க 3 நாளையில வருது அரண்மனையில உயர்த்தப்பட்டு பானபத்திரக்காரனா போறான். போகும்போது சொல்றான், ஐயா உன சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன், நீ அங்க போகும்போது ராஜாவுக்கு போய் எப்படி நான் இப்படி அநியாயமா குற்றச்சாட்டு வந்து கிடக்குறேன், என்னை எப்படியா தப்புன்னு சொல்றான். அவன் மறந்துட்டான், 2 வருஷம் மறந்துட்டான். கர்த்தர் பாருங்க, மனுஷனால இந்த தரிசனம் கொடுக்கப்படல. இந்த வேலைக்காரன் போய் சொல்லி இவனுக்கு ஒரு உயர்வை, ஒரு வணங்கி நிற்கிற உயர்ந்த சாமி கொண்டு வரத தேவன் விரும்பல. ஒரு மனுஷனால உங்களுக்கு எந்த நன்மை வர்றதை விட கர்த்தரால் வரணும். அல்லேலூயா! இந்த வேலைக்காரனால அது வரல. கர்த்தர் பாருங்க, அந்த பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து யோசேப்புன்னு ஒருத்தன் இங்க இருக்கிறான், இவன் சொப்பனத்தை அர்த்தம் சொல்வான்னு சொல்லி கூட்டிட்டு போன பிறகு இவன் சொப்பனத்தை சொன்ன அர்த்தம் பயங்கரமா இருந்துச்சு. ராஜா வேந்து போய் அவனை உயர்த்தி தனக்கு சிங்காசனத்துக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பு உயர்த்தினார். ஹல்லேலூயா! தரிசனம் உள்ளவர்கள் உயர்வார்கள், திட்டங்களும் நோக்கங்களும் உள்ளவர்கள் அதுல வெறியா இருப்பாங்க, வேற எதுலையும் வெறி இருக்காங்க. ஒரு மாதிரி உள்ள எல்லா கேரக்டரும் மாறிடும். ஒரு மாதிரி உள்ள ஒரு கேரக்டர், ஒரு ரிவீல் பண்ற எல்லா தன்மைகளும் மாறிடும். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த வருஷம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா! இதற்காக தான் நல்ல யோசேப்புக்கு என்னங்க தரிசனம்? அவர் உயர்த்தினதுதான் தரிசனமா? இல்ல. என்ன கவனிக்கிறீங்க? உயர்வுக்கு போக வச்சதெல்லாம் கர்த்தர். ரொம்ப பெரிய போஸ்ட், உலக நாடுகள்லாம் காலில் வந்து விழுகிற அளவுக்கு வச்சுட்டார். அவருக்கு திட்டம் என்னன்னா, இவன் சார்ந்திருக்கிற யோசேப்பு சார்ந்திருக்கிற அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய சந்ததியார் அந்த கொலை அழியக்கூடாது. அந்த பசியினால, பட்டினியினால, பஞ்சத்தினால அந்த குடும்பம் அழியக்கூடாது. ஆகையினால இவனை முன்னால ஏற்று கொண்டு போய் அங்க உயர்த்தி வச்சு ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டரா வச்சுட்டு இந்த ஜனம் எல்லாம் ஓடி வந்து அங்க தானியம் கொடுத்து இவன் காப்பாற்றணும். தன்னுடைய சந்ததி காப்பாற்றப்பட வேண்டும், சாகக்கூடாது. அவங்களை கொண்டு வந்து காப்பாத்தி அவங்களை பலுக பண்ணி அந்த பலுகி பெருகிற அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய தரிசனம். ஹல்லேலூயா! சும்மா உயர்த்துற மட்டும் அந்த உயர்வுல என்ன பின்னால இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்குள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க வேண்டும் என்ற திட்டம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். உடனே நம்ம நினைக்கிறோம்னா கையை போட்டு குலுக்கி அப்படி செய்கிறதாம் ஊற்றுவேன் என்பது அர்த்தம் அல்ல. கர்த்தர் வாலிபர்களுக்கும் முதியோருக்கும் சொப்பனங்களை, தரிசனங்களை கொடுப்பான், திட்டங்களை கொடுப்பான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில நாள் அபிஷேகம் இருக்கு, அதெல்லாம் நான் இல்ல சொல்ல. அதுதான் அப்படி சொல்லி முடிவு கட்டி அங்கேயே உட்கார்ந்துக்க கூடாது. தரிசனம், சொப்பனம் உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது, முதன்மையாக கொண்டு வருவது. நல்ல குறிக்கோளுள்ள வாழ்க்கையோடு வாழ்வோம், வெற்றியுள்ள வாழ்க்கையோடு வாழ்வோம்.
அதற்கு அறிவு கொடுப்பார், அதுக்கு படிக்க வைப்பார், அதுக்கு நல்ல உங்களை எழுப்பி விடுவார் இந்த வருஷம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நீ கனம் பண்ணுகிற விதம் இந்த வருஷத்துல இதுவாக இருக்கும். அடுத்ததாக 2வது வாசிப்போம். 121 சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிப்போம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நீ என்னுடைய மகன் மகள், நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானவன் அருமையானவள் ஆகையினாலே இந்த வருஷம் கவனிக்கிறீங்களா, நீ என்னுடைய பிள்ளை, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, நீ அருமையான பிள்ளை. 5வது வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இந்த வருஷம் காக்கிறார். தைரியப்படுங்க, உங்களை காக்கிற தேவன் உறங்குவதில்லை தூங்குவதில்லை. ஆமென் சொல்லுவோமா? உங்களை சுற்றி கர்த்தர் வேலையிட்டு காக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும், கர்த்தருடைய ரத்த கோட்டை உங்களை பாதுகாக்கும். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய், ஆகையால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. இந்த வருஷத்துல வாதியும் கூட அணுகாது. ஞானுடைய பிள்ளை, நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானவர். உன் வீட்டு குடும்பத்தில் எந்த சங்கார தூதன் வருவதில்லை, தீங்கு வருவதில்லை, சமாதானக்கேடு வருவதில்லை, சத்துரு புகுதல் இராது, குடிமோடி போகுதல் இராது. நீ ஒரு பலத்த பாதுகாப்புக்குள்ள இருப்ப. ஆமென் சொல்லுவோமா? சத்த உயர்த்தி சொல்லுவோமா? நல்லா கவனிக்கிறீங்க. நம்முடைய ஆண்டவருக்கு தூங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சோர்ந்து போகிறது இல்லை, அவர் இளைப்படைவதில்லை. அவர் தூங்க வேண்டிய நமக்கு இன்பமான நித்திரை கொடுக்கும்படியாக ஒரு காவலாளி போல நம்மோடு கூட பாதுகாப்பாக இருப்பாராம். ஆமென். கர்த்தரின் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். இந்த ஆண்டில் எந்த தீமையான அணுகாதபடி கர்த்தர் இதை மனதில பதிக்கணும். எனக்கு ஒரு காக்கிற தெய்வம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். மகா அலெக்சாண்டர் என்று சொல்லுகிற ஒரு தளபதி, ஒரு பெரிய அலெக்சாண்டரை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். அவருடைய சரித்திரம் நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அறிவோம். இந்த நாளில் அருமையான தேவ பிள்ளைகளே, காக்கிற தேவன் உறங்குவதில்லை. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில பயந்துட்டு இருக்காதீங்க. எனக்கு எப்படியோ இருக்கும், எனக்கு எப்படியோ இருக்கும், எனக்கு உடம்புக்கு அப்படி இல்ல, எனக்கு இப்படி இல்ல, எதுவும் நடக்காது. கர்த்தர் உங்களுக்கு காக்கிறவராய் இருப்பார். இந்த அலெக்சாண்டர் அவருடைய இதுல அவர் பல நாடுகளை ஜெயித்ததுனால அவருக்கு பயங்கரமான சதிகள் சூழ்ச்சிகள், அவர் கொல்ற எக்கச்சக்கமான திட்டங்கள்லாம் வச்சிருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. சத்துரு மட்டும் கொஞ்சம் இல்ல, நிறைய பேர் சத்துரு. ஆனா அந்த ஆள் மட்டும் நல்லா தூங்குவாங்க. தூங்குற நேரம், இழைப்பாருங்கிற நேரம் பக்காவா எதை குறித்து கவலைப்படாம தூங்குவார். அவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டார், என்ன ஐயா ராஜாவே, நீங்க இவ்வளவு அழகா தூங்குறீங்க, என்ன காரணம்? அலெக்சாண்டர் பிள்ளை, நீங்க எப்படி தூங்குறீங்க? இவ்வளவு பிரச்சனை நடுவுல எல்லா சதி திட்டங்களும் யாரு என்ன பண்ணுவான்னு நமக்கே தெரியாது. நமக்கு தெரியும், இந்திரா காந்தி அம்மையாருக்கு மெய்க்காவலனாலே சுட்டு கொண்டுட்டான். யாரு என்ன பண்ணுவாங்க தெரியும். இப்படி நிம்மதியா தூங்குறீங்களா அப்படி கேட்ட உடனே அவர் சொன்னாரா, இங்க பாருங்க, ஒரு அங்க இருந்த ஒரு வாட்ச்மேனை கூப்பிட்டார். இவன் இருந்தா போதும், இவன் பேரு பர்மனியூ சொல்லக்கூடிய இந்த காவலாளி மட்டும் எனக்கு இருந்தா போதும், என்ன பத்திரமா பாதுகாப்பான். அவன் இருக்கிறவன் நான் நிம்மதியா தூங்குவேன். ஹலோ, என்ன ஒரு கேரண்டி பாருங்க. ஆண்டவர் சொல்ல, உன்னை காக்கிறவர் உறங்கார். இந்த வருஷம் நீ என் அருமையான பிள்ளை, இந்த வருஷம் நீ என்னுடைய மகன் மகள். இந்த வயதில் இருக்கிற தேவப்பிள்ளை, பயப்படாதீங்க. எந்த சூழலில் இருந்தாலும், எந்த பயத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை காக்கிறவர். கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் நிழலாக ஒரு வாட்ச்மேன போல உங்க அருகில் உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. தூங்க மாட்டாரு, நம்ம தூங்க வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாரு. ஆமென் சொல்லுவோமா? இந்த வருஷம் அதை நீங்க மனதில் பதித்துக் கொள்ளுங்க. எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு என்ன சேஃப்டி, எனக்கு என்ன செக்யூரிட்டி. இந்த வருஷம் அது கிடைக்கும். உங்க உடம்பு படுத்தடையாது, உங்க வியாதி படாது. என் கூட இருக்கிற ஆண்டவர் அதை பார்க்கிறார். அவருடைய ரத்தம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது. என்னுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிற இந்த வருஷம் நீ அது இருக்காது. நான் மருந்து வாங்க மாட்டேன், நான் ஆஸ்பத்திரி போக மாட்டேன். என்னை கர்த்தர் காக்கிறார். அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா.
தைரியம். நம்மை காக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். அல்லேலூயா. நாம் பயந்து சாக வேண்டியதில்லை. நாம் இருளை கருப்ப அதை பார்த்து இதை பார்த்து பயந்து சாக வேண்டியதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர். மூன்றாவதாக வாசிப்போம். 2 வேத பகுதிகளை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் யாராவது வாசிக்கலாம்? 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 1 ராஜாக்கள் 10:21 வாசிங்க. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்களில் எல்லாம் பொன்னும் லீபனோன் பணம் என்கிற மாளிகையின் பணிமுட்டுகள் எல்லாம் பணிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னாக இருந்தது. பாத்தீங்களா? ஒரு வீட்டுல பசும் பொன் ஒரு மகனுக்கு வீட்டுல, தாவீது ராஜாவுக்கு மகனுக்கு வீட்டுல பொன்னும் பொருட்களும் பசும் பொன்னும் வெள்ளிகளும் எல்லாம் மிக பெரிய கிடந்தது. இன்னொரு வசனத்தை வாசி, அது கீழே வாசிக்குமா? ஒண்ணுமே சாலமோன் நாட்கள்ல வெள்ளியினால செய்யப்படவில்லை. ஒரு வீட்டினுடைய விருத்தியை பாருங்க. சாலமோன் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. வெள்ளிய கணக்கில் எடுக்கல. நமக்கு ஒரு துண்டு கிடைச்சாலே கொண்டு பத்திரமா வச்சுக்கிடுவோம். வெள்ளி பொண்ணு காலில் மிதிக்கிற கல்லு போல கிடக்குதான். வாசிக்கிற 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். ராஜா எருசலேமிலே வெள்ளியும் பொன்னையும் கற்களை போல கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற, நல்லா கவனிக்கிறீங்களா? கேதுரு மரம் அந்த காஸ்ட்லி மரம், அதெல்லாம் ரொம்ப சும்மா சீப்பா கிடைக்கிற மாதிரி. அந்த நாடு எப்படி இருந்திருக்கு பாருங்க. வெள்ளியும் பொன்னும் காலில் மிதிக்கிற கல்லு மாதிரி அந்த நாட்டில் உருவாயிருக்கு. இது உருவான காலத்தை நீங்க உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இது ஒரு தாவீது என்று சொல்கிற ஒரு தேவ மனுஷனுடைய திட்டமிடுதல். சும்மா வரல. நாட்டுடைய பிள்ளை பாட்டு பாடிட்டு வரும் சங்கீதங்களை பாடிட்டு ஜோம் பண்ணிட்டு உட்காரல. தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம். தாவீதுடைய திட்டம் தான் பிள்ளை மகனுடைய காலத்துல வெள்ளியும் பொன்னும் கல்லு போல மிதிக்கிற கல்லு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஊர், தேசம், அந்த பட்டணம், அந்த ஊர்கள், அந்த கிராம அமைப்பெல்லாம் பயங்கரமா மாறிடுச்சு. காரணம் என்னன்னா தாவீது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாவீது கிட்ட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 400 பேர் இருந்தாங்க. ஒண்ணுக்கு கொள்ளாதவங்க 400 பேர் இருந்தாங்க. வாசிப்போமா அந்த வசனத்தை? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். தாவீது ராஜா ஆரம்பிக்கிற ஆரம்ப நாட்களை பாருங்க எப்படி இருந்துன்னு. ராஜா வரல. அவர் வர்றதுக்கு முந்தின நாட்கள்ல எப்படிப்பட்ட ஆட்கள் அவரோடு கூட இருந்தாராம்? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் 400 பேர் தாவீதோடு இருந்தாங்க. அவ்வளவுதான். இதுதான் ஸ்டார்டிங். இவங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. முறுமுறுக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, ஒண்ணும் இல்லாதவங்க. இல்லாத இவங்களை வச்சு இவங்க நடுவுல தாவீது தன்னுடைய அறிவினால, தன்னுடைய திறமையினால, தன்னுடைய ஆற்றலினால, தனக்கு இருந்த தரிசனத்தினால மிகப்பெரிய திட்டங்களை போட்டு மிக அற்புதமாக செயல்பட்டு இவ்வளவு பெரிய வளர்ச்சி. அந்த தேசமே வளர்ச்சி அடைந்தது. தன்னுடைய அரண்மனை வளர்ச்சி, தன் பிள்ளைகள் காலத்தில் தங்கமும் வெள்ளியும் மிக பெருக ஆரம்பித்தது. மிகப்பெரிய வளர்ச்சி. திட்டம், நோக்கம், தரிசனம். இந்த வருஷம் ஏன் கொடுக்கிறா? பொருளாதார டிரான்ஸ்பர்மேஷனை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஒண்ணு இல்ல சொல்ற வீடுகள்லாம் இன்னைக்கு முதல் கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை கொடுத்து பொருளாதார செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒண்ணு இல்லாத இடத்துல ஆரம்பிச்ச திட்டமிடுதல் தான். ஒவ்வொரு வீடுகளிலும் அப்படிப்பட்ட திட்டங்கள் வரணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அப்படி வரணும். வாலிபர் குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு அந்த திட்டம் வரணும். திட்டம் வந்தா பொருளாதாரம் மாறும்.
பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும், மல்டியாக பெருகும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் கவனிக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசமா பேசுவான் தாவீது. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக, எனக்கு ஒன்று குறைவில்லை. கர்த்தர் தெய்வமா கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற ஜனம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஜனம், நடக்கணும்னு மனதை மாற்றிக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம். இந்த வருஷம் பெரிய மாறுதலை கர்த்தர் ஏற்படுத்துவார். அநேகருடைய மென்டாலிட்டியில மாற்றம் வரும், மன தெளிவு வரும். கர்த்தர் நம் நடுவில் உலாவுவார், நம் மனதில் உலாவுவார், நம்முடைய குடும்பங்களை உலாவுவார். கர்த்தர் வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுப்பார், கனமுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. இவன் செய்த வேலை சேவாஸ்திரி, சீபாராணின்னு சொல்றோமா, சேவாஸ்திரி ராஜஸ்திரி பார்க்கிறான். இந்த ஆளை பண்ணிருக்க பார்த்து பிரமாதமா இருக்கு, கேள்விப்பட்டதோட பிரமாதமா இருக்குன்னு வச்சுட்டு போறான். அநேக இன்னும் அதிகமா அள்ளி கொடுத்துட்டு போறான். இதெல்லாம் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். நல்ல உங்களை பார்த்து வெளியில இருக்கவங்களை தேடி வந்து இப்படி இவங்க கட்டப்பட்டாங்க, எப்படி இவங்க முன்னேறாங்க. கர்த்தர் நடுவில் வாசம் பண்ணுகிறார், கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள் செயல்படுகிறது, கர்த்தரை உருவாக்கி உயர்த்தி வைக்கிறார் என்று நம்முடைய மக்களை கர்த்தர் உயர்த்துகிறார் இந்த வருஷம். அல்லேலூயா. நான்காவதாக வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பேசவா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவங்க தங்கள் திராட்சை செடிகளின் நிழலிலும் அத்தி மரங்களின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும்? தங்கள் தோட்டம் இருந்திருக்கு, நிலபலம் இருந்திருக்கு, சுகமா குடியிருந்தாங்க. நல்ல வீடுகள், வசதியான சூழல எல்லாருக்கும் இந்த நாட்கள் உண்டாயிருக்கு. இது நமக்கு ஏற்படும். இதுவரைக்கும் வாடகை வீடுகள் இருக்கிறவங்க, குடிசைகள் இருக்கிறவங்க, இடம் நிலவலம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் நிலவலங்களும் ஆசீர்வாத வீடுகளை கட்டி சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 நாளாகமும் அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள். கவனிக்கிறீங்களா? இதுவரைக்கும் கவனிக்கிறீங்க. உங்களுடைய பொருளாதார மேன்மை, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய தரிசனங்கள், உங்கள் திட்டங்கள், ஒழுக்கக்கேடுகள், ஒரு தலைமை, ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்த நிலையெல்லாம் மாற்றப்படும் என்று கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்ல, பார்வைக்கு நீ அருமையா இருக்கிற அப்படின்னா உன்னை கனம் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 உங்களுக்குள்ள பெரிய மாறுதல் உண்டாகும். இது அந்த வருஷம் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம், மறுரூபம் உண்டாகும். மாத்திரமல்ல, அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாட்கள்ல எசேக்கியா ராஜாவாக வருகிற காலம், தேவாலயம் கட்டப்பட்டு 760 ஆண்டுகள். சபையில ஆராதனை இல்லை, தூபம் காட்டுதல் இல்லை, பலி செலுத்துதல் இல்லை, பலியிடுதல் இல்லை, ஆலயம் வீணா பாழா 760 ஆண்டுகள். அங்க வொர்ஷிப் இல்ல, அங்க பாடல் இல்ல, அங்க மியூசிக் இல்ல, எல்லாம் பாழடைஞ்சு குப்பை கொட்டி கிடக்கு. ராஜா வந்த உடனே சொல்றாரு, நீங்க அதிகாரங்களை படிங்க. பிறகு போய் 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம், 30ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரத்தை நீங்க போய் படிங்க. இதெல்லாம் சுத்தம் பண்றாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆலயத்துக்கு நேரா திரும்புகிறாங்க. நல்ல கவனிங்க, நீங்க கட்டப்பட சபையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்க டெவலப் ஆக இதுவரைக்கும் சபையில ஒரு ஊழியக்காரன் மட்டும் நின்றுப்பான். இனி வர நாட்களில பாத்தீங்கன்னா எல்லாரும் சபை குறித்து அக்கறை கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆமென். சபை எப்படி கட்டுறது, சபை எப்படி உருவாக்குறது, சபைக்கு என்ன பண்ணணும் என்ற நோக்கத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று வேத பகுதிகளை நீங்க வாசிக்க முடியும்.
இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இதுவரைக்கும் தரிசனம் அப்படி இல்லாத மக்களுக்கு எல்லா மக்களும் இணைந்து நம்முடைய ஆலயத்தை கட்டுவோம், நம்முடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுவோம், நம்முடைய ஆலயத்துக்கு ஆராதனை கொண்டு வருவோம், நம்முடைய ஆலயத்தில் பலியிடுவோம், நம்முடைய ஆலயத்தில் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவோம். அந்த நாட்கள்ல கொண்டு வந்த அந்த சிஸ்டம் நம்முடைய ஆலயத்திற்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா! நாமே நின்று கட்டுகிற நாட்கள் வரப்போகிறது. இதுவரைக்கும் பாஸ்டர் இல்ல, எல்லாரும் கட்டுகிறவர்களாக மாறுவார்கள். எல்லாரும் கர்த்தருடைய சபையை சமுதாயத்தை கட்டுவதாக மாறுவார்கள். ஆமென் சொல்லுவோமா? இந்த எசேக்கியா ராஜா ஆலயத்தை சுத்தம் பண்ணி ஆராதனை நடத்தி அந்த பகுதிகளில் பிறகு வீட்டுல போய் பொறுமையா படிங்க. அது செய்ததுக்கு பலன் என்னவா பாருங்க. வாசித்து முடிப்போம். 2 நாளாகவும் 31 அதிகாரம் 5வது வசனம். 31:5 வாசிங்க. இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் தேனிலும் நிலத்தின் எல்லா மரத்திலும் முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசோபாகத்தை பரிபூர்ணமாக கொடுத்த அன்னை தானியம், அன்னை விவசாயம் எல்லாம் முதல் பலன்கள் எல்லாம் அவ்வளவு வீடுகள் ஆசிர்வதிக்கப்பட்டது, தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்பட்டது, விருத்தி அடைந்தார்கள், கட்டப்பட்டார்கள், தரிசனம் உண்டாகி எல்லாரும் நல்ல பக்காவா வளர்ந்துட்டு இருக்காங்க. அது என்ன பலன் கொடுக்குன்னா எல்லாரும் ஆலயத்துக்கு முதல் பலன்களை தசோபாகங்களை அள்ளி கொண்டு வந்து குவிச்சாங்க, பரிபூர்ணமாக கொடுத்தாங்க, நிறைவாக கொடுத்தாங்க. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம். இந்த கொண்டு வந்து குவிச்ச தானியங்களை பாருங்க. அந்த குவியலை குறித்து விசாரித்த போது ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தின் பண்டகசாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னான். இன்னைக்கு நமக்கு தானியல் காலம் அல்ல, இது கேஷ். அன்னைக்கு கேஷ்லெஸ். கேஷ் நாம பாருங்க, இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்முடைய சபையில் பெருக்கங்கள் இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும், திட்டங்கள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும், சபையுடைய மாற்றம் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா! நம்ம சபை நின்று கட்டுகிறவர்கள் பெருக ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு 400 பேரோட ஆரம்பிச்ச அந்த ஆரம்பம் மிகப்பெரிய மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வந்தது போல நம்முடைய தேசத்தில் பெரிய தீர்க்க தரிசனம் உண்டாகிறது. கர்த்தர் இது முதல் பெரிய காரியங்கள் நம்ம மத்தியில செய்ய போகிறார். அல்லேலூயா! நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். கனமுள்ள ஒரு வாழ்க்கை. இதுவரைக்கும் யாரும் கருதல, யாரும் அப்படியே அவனா அவளா ஒரு மாதிரி பேசுறாங்க. இனி அப்படி இல்ல. இது யார் அங்க இருக்கிறா? யார் அந்த போஸ்ட்ல இருக்கா? யார் அந்த பிசினஸ் பண்றா? யார் அந்த வேலை செய்கிறா? யார் அந்த ஊழியம் செய்கிறா? யார் அது? யார் அதுன்னு கேட்டால் இந்த வார்த்தைகளை கேட்டு தெளிவடைகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். அந்த வீடுகளை கட்டுவாங்க, ஒரு சந்ததிகளை கட்டுவாங்க, எதிர்காலம் கட்டப்படும். அவர்கள் இந்த சமுதாயத்தை கட்டுவார்கள். நல்ல ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இந்த உலகத்தில் உருவாவதற்கு நாம் காரணமாக இருப்போம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.